ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரைம் மினிஸ்டர் ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதாவது 70 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமான மருத்துவ காப்பீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இலவச மருத்துவ காப்பீட்டுக்கான அட்டையை 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு pmjoy.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா pmjoy for 70+ அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா enroll for pmjoy for 70+ அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியரி பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகினஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பெனிஃபிஷியரி ஆப்ரேட்டர்னு இருக்கும். ஸோ நீங்கள் பெனிஃபிஷியரி டிஃபால்ட்டாக இருக்கும், அதையே நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கேப்சா வேல்யூ டைப் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்க. மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸோ டைப் பண்ண உடனே பக்கத்தில் வெரிஃபை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். ஸோ அந்த வெரிஃபை பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் வந்து மொபைல் ஓடிபி அப்படின்னு இருக்கும். அது டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டன் எனேபிள் ஆகும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு என்ரோல் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணி முடித்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ண உடனே சர்ச் பட்டன் வந்து எனேபிள் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடத்துல ஆதார் நம்பர் கொடுத்துட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். அதாவது நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணலை, நியூவாக பண்ண போகிறீங்க அப்படின்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டு லிங்க்டு டு யுவர் ஆதார் நம்பர், ப்ளீஸ் கிளிக் ஹியர் ஃபார் ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஒய்சி கேட்டிருப்பாங்க. ஆதார் ஓடிபி, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐரிஸ் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதார் ஓடிபி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். ஸோ செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அளவு அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஆதார் ஓடிபி நீங்கள் டைப் பண்ணி முடித்தோடனே நீங்கள் கொடுத்துருக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் வரும். டிக்ளரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்யூஏ பெனிஃபிஷரியாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் எதில் வரீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எதுவுமே இதில் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த அபவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இகேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்படின்போது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துரும். ஸோ இங்கே உங்கள் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எடுத்துரும். உங்களுடைய ஃபோட்டோ ஆதாரில் என்ன இருக்கோ கேஒய்சியில் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துரும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வெப்கேம் ஆன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இந்த மாதிரி கேப்சர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்ககிட்ட மொபைல் நம்பர் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெரிஃபை ஆகிடும். ஸோ கேட்டகரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, கம்யூனிட்டி, பின்கோடு கொடுத்துருங்க, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா 70 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு ஆட் மெம்பர் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. கீழே அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஒரு முறை எல்லாமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா KYC இஸ் கம்ப்ளீட்டட், ப்ளீஸ் டவுன்லோட் த ஆயுஷ்மான் கார்டு ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டினியூ டு கிரியேட் ஏ கார்டு ஃபார் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து ½ ஹவர்லேருந்து 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ½ ஹவர் அல்லது 1 ஹவர் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி இங்கே கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஸ்டேட்டஸில் வந்து அப்ரூவ்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.